அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணிட்டு வர்றது. இது வந்து நிச்சயமாக யாருக்கு உதவுதோ இல்லையோ, என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு நிச்சயமாக ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இந்த யூடியூப், இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மே 1 2020 2020 மே 1 ஐ ஹவ் ஸ்டார்டட் மை யூடியூப் ஜேர்னி. ஸோ அப்படி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது. யூடியூப்னா என்னன்னே தெரியாது. அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, நம்ம எப்படி போடணும்னு கூட தெரியாது. ஷார்ட்ஸ் இருக்குது, லாங் வீடியோஸ் இருக்குது, அதே மாதிரி லைவ் இருக்குது. ஒரு 1000 பேர் போன உடனே நமக்கு லைவ் ஆப்ஷன் கொடுப்பாங்கன்றதும் தெரியாது. அதே மாதிரி 4000 மணி நேரம் க்ராஸ் பண்ணாதான் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் ஆகணும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி எனக்கு வீடியோவும் எடுத்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர அதை எடிட்டிங் பண்ணவும் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, எப்போவுமே நம்மளுக்கு டென்ஷன் வந்து நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, சில பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை சில பேர் இல்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, இப்போது ஒரு வீடியோ நான் போட்ட உடனேயே வந்து அந்த வீடியோவுக்கு வந்து எனக்கு வந்து பேமெண்ட்டு கிடைக்குது, மந்த்லி எனக்கு நான் சேல்ரி வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு யூடியூபர்ஸோட கஷ்டம் என்னன்றத ஒரு யூடியூபர்ஸ் தான் தெரியும் உண்மையாலுமே. ஒவ்வொரு வீடியோவுமே நம்மளுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக நல்லா போகும், நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது நாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஒரு 10,000 ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறவங்க எல்லாருமே உண்மையாலுமே அது நிலைமை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமை தான். இப்போது நம்ம ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம், ஒரு சமைக்கிறோம், கஷ்டப்பட்டு ஒரு 2 hours நம்ம சமைக்கிறோம், சரி ஒரு 3 hours கூட சமைக்கிறோம். ஆனால் அது நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த கஷ்டப்பட்டதுக்கான அந்த எண்ணம் வந்து மனசில் வராது. அதே மாதிரி ஒரு சின்ன விதையை விதைக்கிறோம், கண்டிப்பாக அந்த விதையை வந்து நம்ம கஷ்டப்பட்டு அதை வளர்த்து காப்பாற்றி அதுக்கிட்டேருந்து நமக்கு நல்ல ஒரு காய்கறிகளோ பழங்களோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும்போது அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியறதில்ல. ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கும் யூடியூப்புக்கும் ராசியே கிடையாது. உண்மையாலுமே நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்டன்றது எனக்கு லைஃப்பில் வந்து நான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது எப்போவுமே நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு மனசில் நான் நினைப்பேன். ஆனால் நம்ம ரியாலிட்டி லைஃப்பில் இருக்கிறத நம்ம சொல்லி தானே ஆகணும், அதில் வந்து நம்ம பொய் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அந்த அதிர்ஷ்டன்றது நிச்சயமாக இருக்கணும் எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லை, ஒரு யூடியூப்பை தயவு செஞ்சு புதுசாக ஆரம்பிக்கிறவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்க யாரும் ஆள் இல்லை, யூடியூப் பற்றி எதுவும் தெரியல, முதல்ல நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்பை ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா இந்த யூடியூப்பை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஏன்னா முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது, ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காது. இப்போ நீங்கள் பெரிய பெரிய சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடிட்டிங்லாம் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி அவங்க சொல்கிற விஷயம் வந்து கிறிஸ்டல் அண்ட் கிளியராக இருக்கும். ஆனால் நம்மளும் அதே விஷயத்தை தான் சொல்ல வருவோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து சரியான மொபைல் இருக்காது, சரியான கேமரா இருக்காது, சரியான லைட்டிங்ஸ் இருக்காது, நெட்டுக்கு கூட ஒரு 250 ரூபா ஒரு 300 ரூபாய்க்கு கூட நம்மளுக்கு வழி இருக்காது. அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து ஒரு 5,000 6,000 ஒரு 2,000 ஒரு 1,000 தாண்டினாலே சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம யூடியூப்பில் அனுபவிக்கிற ஒரு விதமான பிரச்சனை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம போடுற வீடியோஸை பார்த்துட்டு ஒரு கமெண்ட்டுன்னு ஒன்று எழுதி அனுப்புவாங்க, அது ஒரு பக்கம் பிரச்சனை.
இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம போடுற வீடியோஸை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பார்த்து அதை பார்த்து சிரித்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குவாங்க. அது ஒரு பெரிய கஷ்டம். ஸோ நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஒரு யூடியூப்பில் நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் மனசளவுலையும் தைரியமாக இருக்கணும். அதே சமயம் உங்களுக்கு உதவிகள் யாருமே செய்ய இல்லைன்னா உங்களுடைய யூடியூப் வளர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் எதை போட்டால் நம்ம சேனல் ஓடணும்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குதுல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு கோயில் விஷயமா எடுத்து போடுறோம். ஒரு 10 நாளைக்கு வியூஸ் போகுது, அடுத்த ஒரு மாதத்துக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஒரு பெரிய வீடியோவாக எடுத்து போடுறோம். நம்ம இப்போ கூட நாங்கள் ரேணுகா பரமேஸ்வரன் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். எங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாயிடுச்சு. நம்ம பணம் செலவாகி நம்ம டைமையும் அந்த நேரத்தில் இப்போ நாங்கள் பொங்கல் வைக்கணும், அந்த கோயில் போகிற சமயத்தில் நம்ம சொந்த பந்தம் எல்லாரோடையும் போகணும். அவங்கக்கிட்டேயும் டைம் கேட்டு ஒரு பர்மிஷன் கேட்டு அந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணி அதை வந்து வீட்டில் எடிட் பண்ணி போட்டாலும் அந்த அளவுக்கு வியூஸ் நம்மளுக்கு போகிறது கிடையாது. ஸோ எல்லா வேலைகள்லையுமே கஷ்டப்பட்டால் உங்களுக்கு பலன் இருக்குது. ஆனால் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட பலன் கிடைக்கிறதுன்றது உண்மையிலேயே அது சந்தேகம்தான். ஏன்னா நான் 6 வருஷமாக நான் ஓடாத ஓட்டமே கிடையாது. வீட்லேயும் ஓடுவேன், ரோட்லேயும் ஓடுவேன், இந்த ஊர் முழுக்க ஓடுவேன். வெளி உலகம் ஃப்ளைட்டில் தான் நான் பறந்தது கிடையாது. மற்றபடி நான் ட்ரெயினில் போயிட்டு வீடியோ போட்டேன், பஸ்ஸில் போயிட்டு வீடியோ போட்டேன், ஆட்டோவில் போயிட்டு வீடியோ போடுவேன், வண்டி 2 வீலரில் போயிட்டு வீடியோ போடுவேன், சைக்கிளில் போய் வீடியோ போடுவேன், நடந்து ஓடி வீடியோ போடுவேன். எப்படின்னா நம்ம செல்வ விநாயகர் கோயில் தாம்பரத்தில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலேருந்து வள்ளுவர் குருகுலம்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும். வண்டி விடுறதுக்கு இடம் இல்லைன்னு கோயிலில் வண்டியை விட்டுட்டு ஓடி சுற்றி கடைசியில் அந்த அண்ணாமலையாருடைய திருக்குடையை நான் வீடியோ எடுத்தேன். ஓடி நம்ம வீடியோ எடுத்து அப்போ நான் என் குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு நான் சாப்பிடாத ஓடி போய் வேர்த்து கொட்டி கஷ்டப்பட்டு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அதனால் வந்து நிச்சயமாக நீங்கள் யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் போயிடும், நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த விஷயம் வந்து நான் எவ்வளோ நாள் கடவுள் எனக்கு ஆயுசு கொடுத்துருக்காருன்றது எனக்கு தெரியல. எவ்வளோ ஆயுசு கொடுத்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம போராடிட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் யூடியூப்பை வந்து சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளோட சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வேலைக்கு போனோன்னா ஒரு 6 மாதத்தில் நம்மளை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரமோஷனு, ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன்றது ஒரு நெக்ஸ்ட் லெவலுன்றது நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு இவ்வளோ நாலேஜெல்லாம் நான் வச்சுட்டு நான் வந்து ஒரு யூடியூப்பை வந்து நம்ம படிச்சிருக்கோம், நம்ம சாதிச்சிடுவோன்றதுக்காக நான் க்ரியேட் பண்ணலை. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் நான் எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு போயிட்டு என்னோட நிம்மதி வந்து நானே கெடுத்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் இப்போது. ஏன்னா எனக்கு 6 வருஷம் கழிச்சு தான் இப்போ தான் எனக்கு பின் வெரிஃபிகேஷனுக்கே வந்துச்சு. அந்த பின் வெரிஃபிகேஷன் வந்து திருப்பி ஒரு $100 சேர்ந்து அதுக்கப்புறம் நான் அந்த காசை நான் எப்போ எடுப்பேன்றது எனக்கே தெரியல. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க 1.5 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் ஊரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லதாவா யூடியூபா லட்சமாக சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னப்பா அவங்க யூடியூபர் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நம்ம நைட்டு தூங்கும்போது நம்மளுக்கு கடைசியாக நம்ம தூங்குற என்ன வரும்னா நாளைக்கு என்ன கண்டென்ட்டு நம்ம போட போகிறோம், நாளைக்கு என்ன நம்ம கண்டென்ட்டு போட போகிறோம், நாளைக்கு என்ன நம்ம சேனலில் இது ஓடுமா, எப்படியும் இது ஓட போகிறது கிடையாது, நம்ம என்ன ஷார்ட்ஸ் போட போகிறோம், லைவ் போட்டால் வீட்டில் பிரச்சனை ஆகுது, தேவையில்லாமல் வீட்டு விஷயங்கள்லாம் வெளியில் தெரியுது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன யூடியூப்பு அப்படின்றது என்னென்னா நிச்சயமாக நீங்கள் சம்பாதிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நல்ல எடிட்டிங் தெரிஞ்சவங்க, நல்லா மேக்கப் பண்ணுறவங்க, அதே மாதிரி நிறைய வந்து
சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வரவங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை, ஒரு வீடியோ எடிட்டிங் தெரியல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் தனியாக நீங்கள் சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது பெரிய போராட்டமாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோட 6 years ஆஃப் ஜேர்னி இன் யூடியூப் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த யூடியூப்பில் 6 வருஷமாக எனக்குன்னு கிடச்சது என்னென்னா உண்மையிலேயே போராட்டம் தான். 6 வருஷமும் போராட்டம் தான். இன்றைக்கி நம்ம வீடியோ நல்லா போகாதா, நாளைக்கு நம்ம வீடியோ நல்லா போகாதா, நிறைய பேர் நம்மளை பார்த்து சிரிப்பாங்கல்ல, அப்போ சிரிக்கும் போது நம்மளுக்கு உண்மையிலேயே மனசு ரொம்ப ஒரு 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 தீ மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். நான் தீலாம் மிதிச்சிருக்கேன். அந்த தீ மிதிக்கும் போது கூட எனக்கு கஷ்டமே தெரியாது. ஒரு நாள் கூட தீ மிதிச்சுட்டு வந்து கால் சுட்டுக்குனதோ காலில் வந்து எரிஞ்சதோ எதுவுமே கிடையாது. ஒரு வாரத்துக்கு செருப்பு மட்டும் போட மாட்டேன். ஆனால் நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளை வந்து பார்த்து சிரிக்கிறவங்க, கேவலமாக நினைக்கிறவங்கன்றது உண்மையாலுமே நிறைய பேர் இருக்காங்க. அது நம்மக்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். நம்ம என்னடா காமெடியாக பண்ணோம், வடிவேல் காமெடி பண்ணணுமா, இல்லை நம்ம மதுரை முத்து சார் காமெடி வடிவேல் சார் மாதிரி பண்ணோமா, நம்ம நல்லதாக தானே எடுத்து சொன்னோம், இதில் என்ன இருக்குது நம்மளை பார்த்து சிரிக்கிறதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தோணும். நம்ம நல்லதையே எடுத்து சொன்னால் கூட நம்மளை வந்து இந்த உலகம் வந்து ஒரு 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 காமெடியனாக பார்க்குறாங்க யூடியூப் வச்சுருந்தா. அதனால் வந்து மனசளவில் வந்து நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். ஸோ இந்த 6 வருஷன்றது நிச்சயமாக தூக்கம் போயிடுச்சு, சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியல, அதே மாதிரி வேலை அதிகமாகிடுச்சு. ஒரு 12 hours நம்ம வேலை பார்ப்போம்னா 18 hours 19 hours சில சமயம் 20 hours கூட 24 hours நம்ம வேலை பார்க்க வேண்டி வருது. ஏன்னா இப்போ நான் வந்து கோயில் யூடியூப் சேனல் வச்சுருக்கறதுனால கோயிலில் போயிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி வெளியிடங்களில் போயிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து அதை நான் எடிட் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே நான் வீட்டு வேலையை பார்க்கணும், எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எடுத்து அதை யூடியூப்பில் போடணும். அப்படி போட்டாலும் எனக்கு அதில் வியூஸ் போக மாட்டேங்குது. வியூஸ் நம்மளுக்கு போகல. சில சமயம் தோணும் வியூஸ் போக மாட்டேங்குது, நம்ம எதுக்கு எடுத்து இதை போட்டுட்ருக்கணுன்ற ஒரு கேள்வி வருது. சில சமயம் என்ன தோணுது, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நம்ம படித்த படிப்புக்கு நம்ம பேசாத நம்ம இந்த யூடியூபே வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சமயம் தோணுது. இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, என்னை பார்த்து சிரிக்கிறவங்க சிரிங்க, ஐ எம் நாட் கேர் அபவுட் யூ. என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து என்னோட கஷ்டம் என்னன்றது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லையா. 4 வரியை மனப்பாடம் பண்ணி சொல்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த கண்டென்ட் எடுத்து செலக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நம்ம சாப்பிடாத நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி அதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பண்ணும்போது சில பேருக்கு அது வந்து ரொம்ப சிரிப்பாக இருக்க மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கஷ்டம் தானே படுறோம், ஆனால் இவங்க ஏன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ இந்த லைஃபு ஒரு யூடியூப் லைஃப்ன்றது என்னென்னா, ஒன்று வந்து உங்கள் வீட்டில் முதல்ல உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு யூடியூபு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு யாராவது கூட இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே அதிர்ஷ்டம் இருக்கணும்ப்பா. அதிர்ஷ்டம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. உண்மையாலுமே எனக்கெலாம் அதிர்ஷ்டமே கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து இரவு பகலாக உழைச்சிட்ருக்கோம். என்னோடய கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நான் ஓடி ஓடி உழைச்ச கண்டென்ட்டாக தான் இருக்கும். என்றைக்குமே வந்து நான் ரிலாக்ஸாக நின்று உட்காந்து பேசுனதெல்லாம் மாதிரிலாம் இருக்காது. ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது அதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நிம்மதியாக நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்காது. எப்படின்னா, நம்ம திருவண்ணாமலை வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ட்ராவலிங் இருக்குன்றது தெரியணும் இல்லையா. ட்ராவலிங்கிறது ஒரு 5 hours ட்ராவலிங் இருக்குது.
அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் நடக்கணுன்றது அது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். ஸோ அப்போது ஒரு நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு நம்ம அந்த கோயில் போயிட்டு சுற்றிட்டு வரும்போது அந்த வீடியோவை எடுத்தால் தான் அந்த திருவண்ணாமலை வீடியோ வருது. ஆனால் நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்தால் கூட நம்மளுக்கு அந்த வீடியோவிலேருந்து ஒரு பாயிண்ட் ஒரு பைசா கூட நம்மளுக்கு அதுலேருந்து வர்றது கிடையாது. ஸோ நம்மளுக்கு இதனால் நம்மளுக்கு வந்து அது பழகி போயிடுச்சு, நம்மளுக்கு வியூஸ் போகாது, நம்ம சேனல் வந்து ரன் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு. ஆனால் இதில் என்னென்னா சில பேர் வந்து லதா வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு நல்ல வீடியோஸ் போடுவாங்க அப்படின்ற இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கலைகளுக்கு நடுவில் பயிர் மாதிரி தான் என்னோடய யூடியூப் சேனல். பயிருக்கு நடுவில் களை விளையுன்னுவாங்க, அந்த களையை பிடுங்கணுன்னுவாங்க. ஆனால் என்னோடய சேனல் எப்படின்னா ஃபுல்லாக கலையாக தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் சுற்றி பிரச்சனை. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பயிர் முடிஞ்சிருக்கு. அந்த பயிர்கள் தான் யாருன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸு, என்னோடய வீடியோஸ்க்காக காத்துட்ருக்குறவங்க. அதனால் இந்த ஜேர்னி வந்து இது தொடருமா இல்லை இதோடு இந்த ஜேர்னி வந்து முடிச்சுக்கலாமான்றது எனக்கு உண்மையிலே ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு லைஃப்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு நிம்மதின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த நிம்மதி வந்து நம்ம யூடியூப்னு ஆரம்பித்த உடனே சில பேர் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிறாங்க, 1 வருஷத்தில் சம்பாதிக்கிறாங்க, 2 வருஷம் சம்பாதிக்கிறாங்க. சரி, நம்ம 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷத்தில் நம்ம பட்ட அவமானங்களை தான் நம்ம சம்பாதிச்சோம் இல்லையா? நம்ம பட்ட அவமானங்கள், அசிங்கம், நம்மளை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறது, இதுதான் நம்ம சம்பாதிச்சது. இது தவிர நம்ம என்ன பெருசாக நம்ம யூடியூப்பில் சம்பாதிச்சிட்டோம்? அதனால் யூடியூப்க்கு ஒரு கும்பிடு, எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டுடலான்னு முடிவாக யோசிச்சுட்ருக்கிறேன் நண்பர்களே, தோழிகளே. ஏன்னா நம்மளுக்கே நம்ம மேலே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருது. ஒரு விஷயம் நம்மளுக்கு வரலைன்னா அதை நம்ம விட்டுடுறது நல்லது இல்லையா? ஏன் வராத விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும்? நம்ம யூடியூப்பில் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கண்டென்ட்டை எடுத்து போட்டு செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளும் வந்து எத்தனை நாளைக்கு இன்றைக்கி மாறும், நாளைக்கு மாறும், ஒரு நாள் மாறும்னு எத்தனை நாள் உழைப்பு வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைப்பு தான் யூடியூப்க்கு. நம்மளையே மறந்து நம்ம தூங்கினாதான் தூக்கம் வருமே தவிர முழிச்சிட்ருக்க நேரம் ஃபுல்லாகவே அந்த யூடியூப் ஞாபகம் தான். என்ன சேனலில் சப்போஸ் நம்மளுக்கு ஒரு சேனலில் ஒரு வீடியோ நம்மளுக்கு வைரல் ஆகாதா, ஒரு வீடியோ நம்மளுக்கு வைரல் ஆகாதா, ஒரே ஒரு சேனல் ஒரே ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸு ஒன்று நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, யூடியூபர்ஸ் வந்து நிலைமை வந்து உண்மையிலே பரிதாபம் தான். யூடியூபர்ஸோட நிலவரம் வந்து கஷ்டம்தான். இதில் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 1 லேக் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க யூடியூபர்ஸு அவங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த 1 லட்சத்துக்கு 1 லட்சம் அதுக்கு கீழே இருக்கிற யூடியூபர்ஸோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தயவு செஞ்சு யூடியூபர்ஸில் எதுவுமே தெரியாத வராதிங்க. வந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி முதல்ல போயிடும். வாழ்க்கையில் வந்து நிம்மதி போயிடும். ஏன்னா நிம்மதி தான் வாழ்க்கை. நிச்சயமாக நிம்மதி போயிடும், தூக்கம் போயிடும், சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. இது எல்லாமே வந்து யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் நல்லா வாழறவங்களும் இருக்காங்க, வாழ ஆசைப்பட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அதனால் யூடியூப்பை ஆரம்பித்தா நம்மளுக்கு பணம் வரும்னு யாரையும் நினைக்காதீங்க. அதே மாதிரி யூடியூப்பில் ஒரே ஒரு விஷயம், காமெடி வீடியோஸ்க்கு தவிர வேறு எதுக்குமே சிரிக்காதீங்க. யாரை பற்றியும் தப்பாக பேசி அவமானப்படுத்தாதீங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வீடியோ அவங்களுக்கு போயிடுச்சுன்னா நிச்சயமாக அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து போடுறாங்க. இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு இல்லை. சரி, நம்ம படுற கஷ்டம் வந்து
யாருக்கோ ஒருத்தருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா யூடியூப் ஆரம்பிக்காத இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் யூடியூப் ஆரம்பித்து நான் பட்டதெல்லாம் போதும் சாமி அந்த மாதிரி இருக்குது. என்ன ஒன்று அழ முடியல, அதனால் சிரிக்கிறேன், அதுதான் காரணம். அதனால் நல்லா யோசிச்சு எது வந்தாலும் உங்களால் தாங்க முடியும், எந்த அவமானம்னாலும் உங்களால் தாங்கிக்க முடியும், யார் என்ன சொன்னாலும் உங்களால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போராட்டத்தோட உங்களால் ஜெயிக்க முடியும்னா யூடியூப்பை ஆரம்பிங்க. இல்லைனா உங்களால் அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டப்படும் போது உதவுறதுக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஜெயிச்ச பிறகு நிச்சயமாக வருவாங்க. அதுதான் உலகம். அதனால் நீங்கள் வந்து யோசித்து யூடியூப்பை நீங்கள் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எந்த சப்போர்ட்டுமே இல்லைன்னா யூடியூப் நடத்துறது. உங்கள் மனசில் லதா வந்து யூடியூப் ஆரம்பிக்காதீங்க, ஒரு நெகட்டிவாக நீங்கள் நினைக்காதீங்க. இருக்கிற கஷ்டத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். நான் 6 வருஷமாக நான் படுற கஷ்டத்தை உங்ககிட்ட நான் எடுத்து சொல்கிறேன். ஒரு பைசா நான் வருமானம் வாங்கலை. ஆனால் என்னை பற்றி யூடியூப், என் பேர் லத்தான்றதை விட யூடியூப் 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 சொல்கிறவங்க தான் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூடியூப்க்கு நான் 6 வருஷமாக நான் உழைச்சி கூட எனக்கு வந்து எந்த விதமான வருமானமும் எனக்கு வந்து வரல. அதனால் ரொம்ப கவனமாக, எல்லாத்த விட மனசு தைரியமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் யூடியூப்பை நடத்த முடியும். நாங்களாம் ரொம்ப பாவங்க. நாங்கள் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்கள் லைஃப் வந்து காலைல முழிச்சதுலேருந்து நைட்டு தூக்கம் வந்துச்சுன்னா யூடியூப் மறந்து போகும். தூக்கம் வரலனா யூடியூப் ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து உங்கள் வாழ்க்கை யூடியூப்னால் ஒரு மாறுதல் வரும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். போராட்டங்களை சந்திக்கணும்னு உங்கள் மனசில் ஆசை இருந்துச்சுன்னா யூடியூப் ஆரம்பிங்க. யாருமே சப்போர்ட் இல்லைனா கூட. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ்.